ஹாய் விவர்ஸ், நம்ம கோட் ஃபார்மிங் கொஞ்சம் பெருசாகிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கல்ல வெள்ளையாடு, அவங்க போட்ட குட்டி தான் இதுவும். ரெண்டு குட்டி போட்டிருக்கு. இதுவும் இப்போ அவங்க போட்டது தான். 10 நாள் ஆகிடுச்சு போட்டு. இவங்க 2 பேர் வந்து வேறு ஆடு போட்டது. மொத்தம் 5 குட்டி போட்டிருக்கு. இந்த அங்கே ஒருத்தர் நிற்கிறாங்க பாருங்கள். இவங்க வந்து சிங்கிள். அவங்க 2 பேரும் ஃபேராக வந்துட்டாங்க. தெரியுங்க, வேலி ஃபுல்லாக காலி பண்ணிடுச்சுங்க. பைனாப்பிள் செடியை பாருங்க என்ன பாடுபடுத்திட்டுருக்குன்னு. அந்த மூஞ்சில் வெள்ளை இருக்குல்ல, அவங்களோட குட்டி தான் அந்த 2 குட்டி. ஏன்னா பைனாப்பிள் காய்க்குது, பைனாப்பிள் செடியை போட்டு எரிஞ்சிடுச்சுங்க. எதையும் விட மாட்டேதுங்க. என்ன மழை பெஞ்சதுனால, இப்போ இடையில நல்ல மழையாக பெஞ்சா, அதனால் யூரியா போட்டுவிட்டோம். நல்லா பச்சை பிடிச்சிச்சு, பில்லெல்லாம் நல்லா முளைக்குது, நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. குட் ஃபார்மிங் கொஞ்சம் பிக் ஃபார்மிங் ஆகிட்டுருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டோம். சளி பிடிச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிருக்குது. இருமல் வருது பாருங்கள், இருமுது பாருங்கள். மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறோம். ஆல்காஃப் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மருந்தே வேறு ஊற்றி விட்ருக்கேன். அது கேட்குது, நல்லா கேட்குது. ஆல்காஃப் கேட்குது. குட்டி போட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க அவங்க. எல்லா ஆடும் குட்டி போட்டுடுச்சு. நமக்கு இன்னும் ஒன்று தான் குட்டி போடணும். ஒரு ஆடு மட்டும் தான் குட்டி போடணும். இவங்க தான் செனையா என்னன்னே தெரியலை. பாருங்கள், இது வந்து அவங்க பையன் எப்படி இருக்காங்க பாருங்கள். இவங்க செனையாக இருக்காங்களா என்னன்னு தெரியலை இன்னும். இவங்கெல்லாம் போட்டு 6 மாதம் ஆச்சுது. அவங்க தாய் வந்து உடனே கன்சீவ் ஆகிடுச்சிது. ஆனால் பால் கொடுக்கல அந்த குட்டிக்கெலாம். அதனால் கொஞ்சம் இது மாதிரி 2 குட்டி போட்டுச்சா, அந்த 2 குட்டி மட்டும் ரொம்ப லேம்படையாக இருக்குது. நானும் தீவனம் கொடுக்குறேன், கடல புண்ணாக்கெல்லாம் கொடுத்து பார்த்துட்ருக்கேன். இன்னும் ஒன்றும் செட் ஆகலை. இந்த ஒருத்தர் நிற்கிறார் பாருங்கள். பாய், என்ன நிற்கிறீங்க? சேட்டாங்க எல்லாம். இவங்க மாசமாக இருக்காங்க. இன்றைக்கி குட்டி போட்டுருவாங்க. இன்றைக்கி இல்லை நாளைக்கு போட்டுருவாங்க. இவங்க இன்றைக்கி குட்டி போட்டுருவாங்க. இன்றைக்கி இல்லை நாளைக்கு போட்டுருவாங்க. ஏன்னா இதோட ஜோடி வந்து இன்றைக்கி ஒன்று குட்டி போட்டுடுச்சு. 2 குட்டி போட்டிருக்கு. அது அங்கே படுத்து கொட்டையில் இருக்குது. அதனால் அது வீடியோ எடுக்க முடியல. ஒரே நல்ல கிடாவாக நஞ்சுது. இவங்க இன்றைக்கி போட்டுருவாங்க. ஆனால் அவங்க குட்டி 2 குட்டி போட்டுடுச்சு. அதனால் இது பார்வையில் இருக்குது. அது குட்டி போட்டு அதுவாக கிளம்பி அதுவாக ஊட்டிட்டு நிற்கிது. கவனிக்காம விட்டாச்சுது. அவங்க பாட்டு கொள்ளக்குள்ள வந்து நின்றுட்டு இருந்தாங்களா, நம்ம சரியாக கவனிக்கலன்னு என்ன குட்டி சத்தம் கேட்குதுன்னு பார்த்தாக்க, அவங்களே பிரசவம் பார்த்து அவங்களே பால் ஊட்ட வச்சுட்டாங்க. கிளம்பி நின்று பால் ஊட்டிகிட்ருக்கு. எப்படியும் 1 ஹவராக இருக்கும் குட்டி போட்டு. நாங்கள் பார்க்கும்போது 1 ஹவருக்கு அப்புறம் தான் நாங்கள் பார்த்தோம். குட்டி போட்டதுக்கப்புறம் அவங்களே கிளம்பி அவங்களே பால் குடிச்சிட்ருக்காங்க. இதுதாங்க ரொம்ப டவுட்டாக இருக்குது. சேட்டை ஒவ்வொரு சேட்டைங்க. பெரிய ஆடு, ஆனால் இருக்கிறதுலே பெருசு, வயசானது. இது கன்சீவ் ஆகிருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் எல்லாத்தையும் போட்டு முட்டுது. ஓவராக சேட்டை பண்ணுது. சில நேரம் மண்டை கஞ்சி கொண்டே விற்றுவோமான்னு தோணுது. ஆனால் பாவமாக இருக்கா, விற்க மனசு இல்லை. நம்ம குட் ஃபார்மிங் 6 ஆடோடு வந்தோம். உள்ளே நுழையும் போது நம்ம இந்த சேனல் ஆரம்பித்து உள்ளே வரும்போது 6 ஆடோடு வந்தோம். இன்றைக்கி வந்து 15 இருந்துச்சு. பெரிய ஆடு 15 இருக்குது. இப்போ குட்டி ஒரு 5 குட்டி போட்டுச்சா. ஃபஸ்ட்டு 20, இன்றைக்கி ஒரு 2 குட்டி போட்டிருக்கு. மொத்தம் 22. அந்த ஆடு குட்டி போட்டுச்சுனாக்கா 24 ஆகிடும். அது 2 குட்டி போடும். ஃபஸ்ட் டைமே 2 குட்டி போட்டிருக்கு. அதனால் அது 2 குட்டி போட்டுரும். பாருங்கள் செட். ஆனால் ஒரு மரம் இல்லை, ஒரு செடி இல்லை. தேக்க மரத்தெல்லாம் போட்டு கடிச்சு பிச்சு எடுத்து வச்சுருக்கு. பார்க்குறத பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன தீவனம் கொடுக்கலாம், என்ன மருந்து கொடுக்கலாம், மழை டைமாக இருக்குது, எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்கள்லாம் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.